யாருக்குமே வந்து எம்எல்ஏ யாருன்னு தெரில. ஈவன் சிஎம் விஜய் அவர்களுக்கே வந்து எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த எம்எல்ஏன்னு தெரியாது, எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த அமைச்சர்னு தெரியாதுன்னு சொல்லி விமர்சித்தாங்க. விஜய் அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்பது இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ சூரியனையே பார்க்காதவன், நீ போய் எங்கள் எம்எல்ஏ எங்கள் தலைவருக்கு தெரியலன்னு சொல்றியே, யார் அமைச்சர்னு எங்களுக்கு விஜய்க்கு தெரியலன்னு சொல்றியே, பதவி பிரமாணம் செய்து வைக்கிற பொழுது ஆளுநருக்கு ஒவ்வொருடைய பேரை சொல்லி அவங்களுக்கு சொல்லி அறிமுகம் செய்து வைத்தது உதயநிதிக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆளையும் தலைவர் விஜய் அறிமுகம் செய்ததுன்னா அவங்கள என்ன தெரியாதுன்னு உதயநிதி சொல்றான்னு சொன்னா உதயநிதிக்கு தெரியாது. அவர் தன்னை போல் விஜயை கருதி பார்க்கிறார். விஜயினுடைய உயரம் வேற. விஜய் மலை, நீ கூழாங்க. இன்னைக்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறதுன்னா திமுக ஆட்சியினுடைய மிச்சம் அது, திமுக ஆட்சியினுடைய எச்சம் அது, திமுக ஆட்சியினுடைய விளைவுகளால் ஏற்பட்ட சொச்சம் அது. அதுக்கு தாவேக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படை இயங்க தொடங்கிவிடுமானால் இதற்கு குறைந்த கால அவகாசத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். நீங்க அப்படி எந்த நடவடிக்கை 5 ஆண்டு காலத்தில் எடுக்கல. நீங்க ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்து காலம் தள்ளிய குற்றவாளிகள். நீங்க நாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசோடு கலந்து ஆலோசித்து டெல்லி பண்ணியிருந்தார் மகேஷ் அகர்வால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி. அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேலே இப்போதான் விமர்சனம் எழுந்துச்சு, அவங்க டிஎம்கே ஃபேவராக இருப்பாங்கன்னெல்லாம். ஆனால் இப்போ அவங்கள வச்சே வந்து கேஎன் நேரு அவர்கள் மேலே வழக்கு போட வச்சுட்டாங்க. புகார் வந்து இப்போ வந்திருக்கு. கேஎன் நேரு அவர்கள் கைதாவது உறுதிதானா? கேஎன் நேரு மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆக போகிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி நிறைய பேர் ஆக போகிறாங்க. திமுகவில் அதிமுகவில் எல்லாரும் கைதாயிருவாங்க போது. திருச்சி சூர்யா அவர்களை கைது செய்யும் போது எதுக்காக முக்தார் அவர்களை கைது பண்ண முடியும்? முக்தாரை கைது செய்வதற்கு போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடுறீங்களா? ஆமா ஆமா, ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பாதுகாப்புல எங்கேயும் பதுங்கி இருப்பதாகத்தான் தகவல். பிடிச்சிருவாங்க. திருவள்ளூர்ல வந்து கரண்ட் கட் ஆகுது, அங்க வந்து மக்கள் வந்து கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சாலையில வந்து போராடுறாங்க. அப்போ வந்து எங்க எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கும்போது எம்எல்ஏ யாருன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து யாருக்குமே வந்து எம்எல்ஏ யாருன்னு தெரில. ஈவன் சிஎம் விஜய் அவர்களுக்கே வந்து எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த எம்எல்ஏன்னு தெரியாது, எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த அமைச்சர்னு தெரியாதுன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு விதமான அதீதமான பேச்சு. இந்த பேச்சு விஜய் அவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்பது இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீ சூரியனையே பார்க்காதவன், நீ போய் எங்கள் எம்எல்ஏ எங்கள் தலைவருக்கு தெரியலன்னு சொல்றியே, யார் அமைச்சர்னு எங்களுக்கு விஜய்க்கு தெரியலன்னு சொல்றியே, பதவி பிரமாணம் செய்து வைக்கிற பொழுது ஆளுநருக்கு ஒவ்வொருடைய பேரை சொல்லி அவங்களுக்கு சொல்லி அறிமுகம் செய்து வைத்தது உதயநிதிக்கு தெரியுமா? நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை. ஆளுநர் அலேல்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கு பேரை சொல்லி, இவர் வினோத், இவர் கும்பகோணம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், இவங்க ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், இவங்க வந்து கீர்த்தனா சிவகாசி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர். ஒவ்வொரு ஆளையும் தலைவர் விஜய் அறிமுகம் செய்துன்னா அவங்கள என்ன தெரியாதுன்னு உதயநிதி சொல்கிறான்னு சொன்னால் உதயநிதிக்கு தெரியாது. அவர் தன்னை போல் விஜயை கருதி பார்க்கிறார். விஜயினுடைய உயரம் வேற. விஜய் மலை, நீ கூழாங்கல். இப்போ அடுத்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவங்க வந்து இப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து டைம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க, மக்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அப்போ வந்து சட்டம் ஒழுங்குக்கு வந்து என்ன டைம் வேணும் அப்படின்னு ஆராசா அவர்கள் கூட சொன்னாங்க. அப்போ இந்த சட்டம் ஒழுங்குக்கு டைம் வந்து எடுக்கக்கூடாதா? உடனே சரி பண்ணக்கூடிய விஷயம்தானா அது? இப்போது மற்ற திட்டங்களுக்கு தான் வந்து நிதி இல்லைங்கிறீங்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். நேற்று முன்தினம்தான் தமிழ்நாட்டினுடைய புதிய டிஜிபியாக மகேஷ் அகர்வால் பொறுப்பேற்றிருக்கிறார். நேற்று முன்தினம் பொறுப்பேற்ற உடனே அவர் செய்தியாளர்களுக்கு சொன்ன செய்தி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை களைவதற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் நான் வெற்றி பெறுவேன். இன்றைக்கி ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறதுன்னா திமுக ஆட்சியினுடைய மிச்சம் அது, திமுக ஆட்சியினுடைய எச்சம் அது, திமுக ஆட்சியினுடைய விளைவுகளால் ஏற்பட்ட சொச்சம் அது. அதுக்கு தாவேக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதில் எங்கள் தலைவர்
கண்காணிப்பில் இருக்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை இயங்க தொடங்கி விடுமானால் இதற்கு குறைந்த கால அவகாசத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நீங்கள் அப்படி எந்த நடவடிக்கையும் 5 ஆண்டு காலத்தில் எடுக்கலை. நீங்கள் ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்து காலம் தள்ளிய குற்றவாளிகள். நாங்கள் இன்றைக்கி ஒன்றிய அரசோடு கலந்து ஆலோசித்து டெல்லி பண்ணியிருந்த மகேஷ் அகர்வால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய டிஜிபி. இனி பாருங்கள், இன்னைக்கு தான் வந்து டிஜிபி வந்திருக்காங்கங்கும்போது திமுக ரொம்ப நாட்களாக பொறுப்பு டிஜிபியே வச்சுருந்தாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல. அப்போ அவங்க டிஜிபி போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, உங்களுக்கு ஒரு டிஜிபி உள்துறை அமைச்சகத்தினுடைய ஆலோசனையிலிருந்து பொறுப்பேற்று கொண்டார் என்றால் அந்த டிஜிபி ஒரு வேலைக்காரன மாதிரி நடத்த முடியாது. பொறுப்பு டிஜிபின்னு சொன்னால் சித்தரஞ்சன் தாஸ் காலையில் அவர் போய் நிற்பார். மு.க. ஸ்டாலின் தரிசனத்திற்காக அவர் காத்து நிற்பார். இந்த டிஜிபிட்ட அப்படி வேலை வாங்க முடியாது. அதனால் கைக்கடக்கமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒரு டிஜிபி வேணும்னு ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்து காலம் தள்ளினாங்க. இன்றைக்கி அதுவும் முடிஞ்சு போச்சு. திமுக இப்போ ஆயுதங்கள் இல்லாத ஒரு நிராயுத பாணியாக நிற்கிறது. KN நேரு அவர்கள் மேலே அந்த லஞ்சம் புகார் 634 கோடி லஞ்சம் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போது அருண் IPS அவர்கள் மேலே இப்போ தான் விமர்சனம் எழுந்துச்சு. அவங்க டிஎம்கேக்கு ஃபேவராக இருப்பாங்கன்னெல்லாம். ஆனால் இப்போ அவங்கள வச்சே KN நேரு அவர்கள் மேலே வழக்கு போட வச்சுட்டாங்க. புகார் இப்போ வந்திருக்கு. ஆனாலும் விசாரணை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது 23 வரைக்கும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அப்போ KN நேரு அவர்கள் கைதாவது உறுதி தானா? KN நேரு மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆக போகிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி நிறைய பேர் ஆக போகிறாங்க. திமுகவில் அதிமுகவில் எல்லாரும் கைதாயிருவாங்க போல இருக்கு. அப்படியா? ஆமாம், இப்பவுமே கைதிகள் மாதிரி தான் இருக்காங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 4 பேர் இன்னைக்கு டிவிகேல இணைய போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் இருந்திருக்கு. அதில் விஜயபாஸ்கரும் இருக்காரா? எனக்கு தெரியல. இப்போ சோஃபார் இப்போ ஆனால் மொத்தத்தில் அதிமுக ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிலைக்கு போயிடுச்சு. அப்போ இப்போதைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறது டிஎம்கே மட்டும்தான் இருக்குது. அப்போது ஃப்யூச்சரில் அமைச்சர் ரமேஷ் சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அண்ணாமலை அவர்கள் போட்டிக்கு வந்திருக்காங்க. அடுத்து லதா ரஜினிகாந்த் ஆல்சோ ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. அப்போது அது மூலமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு போட்டியாக ரஜினி அவர்களே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, லதா ரஜினிகாந்த் தொடங்கி இருக்கிற மக்கள் மேடை அடுத்த யுத்த காலத்தில் அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பார்கள். முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற கனவில் கட்சி தொடங்க போகிறேன்னு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்னு சொல்லி தொண்டர்களை ஏமாற்றி உடல் நலத்தை காரணம் காட்டி கட்சி தொடங்காமல் தொண்டர்களை ஏமாற்றிய ரஜினிகாந்த் எங்கள் தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு நாம் வந்திருக்கலாமோ என்று அவருக்கு ஒரு எண்ணம் வருவது மனித இயல்பில் சாதாரணமானது. ஆகவே அண்ணாமலை ஒரு கட்சி தொடங்கி பயணத்தை தொடங்குகிற பொழுது அவர் ஏற்கனவே ஒரு கட்சி அவர் விரும்பின வாய்ஸ் கொடுப்பார். 1996 தேர்தலில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்தது மதிமுக. எடுத்த எடுப்பிலே ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இருந்தது. தமிழ்நாடு முழுக்க தென்திசை குமரி முதல் தலைநகர் சென்னை வரைக்கும் எங்கள் தலைவர் நடந்தார். அண்ணன் வைகோ அன்னைக்கு அந்த நடைபயணம் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. ஆகவே வைகோ ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை நிலை வந்த நேரத்தில் மூப்பனார் எடுத்த திடீர் முடிவு, காங்கிரஸ் கட்சியை உடைத்து கொண்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கி தமிழ் மாநில காங்கிரஸை திமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு அன்றைக்கு காரணமாக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அன்றைக்கு அவர் வாய்ஸ் கொடுத்தார், மீண்டும் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி அமையுமானால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னார். அப்படின்னு சொல்லி அவர் வாய்ஸ் கொடுத்ததுனால தான் 1996 கலைஞர் மீண்டும் முதலமைச்சர் ஆனார். அதனால் இன்னும் அவர் தாவேகாவுக்கு எதிராக கூட இல்லை, அண்ணாமலைக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக அவர் கிளம்புறங்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இல்லை. யாருக்கு? ரஜினிகாந்த். அதெல்லாம் இன்னும் சாத்தியம் இல்லை. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் சண்டை வந்துடுச்சு. சபரீசன் அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏதோ போயிருக்கிறதாலாம் தகவல் வரும். அவர் எப்பொழுதும் வெளிநாட்டில் தான் இருப்பார். அப்படியா? ஆமாம், அவ்வளோ பணம் இருக்குது. வெளிநாட்டிலே 30,000 கோடி வச்சுருக்கோம்.
அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ வந்து இங்கே ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்து மாயமானது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. அப்போ வந்து அவங்களாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அப்போ எதுக்காக இவர் தானாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னலாம் வந்து அவர் மேலே விமர்சனங்கள் எழுந்துச்சு. இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஊழல் நடைபெற்றதுக்கான நிறைய முகாந்திரங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ அதில் வந்து உடனடியாக நடவடிக்கைகள் இருக்குமா? மின்சாரம் வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விட்டான் பாவிகள். செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி மட்டும் இல்லை, 13 லட்சம் பாலாஜி. இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஹார்ட் டிஸ்க்கு களவு போனதில் அந்த திருடனே பிடிச்சிட்டோம். மின் பற்றாக்குறை, மின் தட்டுப்பாடு ஏதாவது ஊரில் இருக்குமானா பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளும் பொழுது மின்வெட்டு இருக்கும். இப்போது செயற்கையாக சில இடங்களில் மின்வெட்டு வருகிறது என்றால் தாவேக ஆட்சியிலும் மின்சாரத்துறையில் திமுகவை சார்ந்த கருப்பு ஆடுகளின் வேலையும் விளையாட்டும் நடைபெறுகிறது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தாங்க, நாட் ஒன்லி கரண்ட், இந்த குப்பை எடுக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளுமே மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் செய்ய விடாமல் எங்களை தடுக்கிறாங்க. அப்போ இது எப்படி சரி பண்ணுவீங்க? இப்போ வந்து கரண்ட் போயிட்டே இருக்குன்னா ஈவன் என்னோட ஸ்ட்ரீட்டில் கூட தான் போய்கிட்டே இருக்குங்கும் போது அப்போ வந்து ஆப்வியஸ்லி வந்து தாவேகா கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றதுலேருந்து கரண்ட் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தானே சொல்ல முடியும். மின்சாரத்தில் சில ஊரில் தடை ஏற்படுவதை நான் அஞ்சல் சம்பத்தை நான் மறுக்கலை. அமைச்சர் இந்த காரணத்தையும் பராமரிப்பு காரணமாக சில இடங்களில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த கருப்பு ஆடுகள் மின்சார வாரியத்தில் இன்னும் இயங்குகிறார்கள் என்பதை அமைச்சர் ஒத்துக்கொண்டு நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. அவங்க தான் அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்து ஆமாம். அதனால மின்சாரத்துறையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சின்ன பின்னடைவை நான் சீக்கிரம் சரி செய்து விடுன்னு நிர்மல்குமார் இன்றைக்கு அறிவித்து விட்டார். அதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப திறமையான அமைச்சர். பாஜக பிரமுகர் அலிஷா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சதுக்கு அப்புறம் வந்து அதாவது எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ திருச்சி சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போது அதே மாதிரி குற்றச்சாட்டை தான் வந்து முக்தார் அவர்கள் மேலேயும் அவங்க வச்சாங்க. திருச்சி சூர்யா அவர்களை கைது செய்ய போது எதுக்காக முக்தார் அவர்களை கைது பண்ண முடியும்? முக்தாரை கைது செய்வதற்கு போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முக்தாரை தேடுறீங்களா? ஆமாம் ஆமாம். ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பாதுகாப்பில் எங்கேயோ பதுங்கி இருப்பதாகத்தான் தகவல். தலைமறைவாயிட்டார், பிடிச்சிருவாங்க. அப்போ அவருக்கும் வந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ முக்தார் அவர்கள் மேல வந்து அலிஷா அவர்களே வைத்த குற்றச்சாட்டு வந்து அவங்க வந்து எம்கே ஸ்டாலின் அவர்களோட போயிட்டு போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து அப்போ எம்கே ஸ்டாலின் அவர்களோட அவங்க போய் போட்டோ எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து திமுகவில் வந்து கோட் வேர்டு அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுப்பாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க விடாத மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அப்போ யாரோ ஒரு அரசியல் பிரமுகரோட பின்னணியில இருக்கிறாங்க, தலைமறைவா இருக்கிறாங்கன்னா ஈவன் அதுலயும் டிஎம்கே தான் தலையிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது நான் சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் கூடாது. அப்படியா? அதை நான் நம்பவும் இல்லை. ஏன்னா ஒரு கைது செய்யப்பட வேண்டிய பேர்வழி தான் முக்தார் அகமது. அவர் கேள்வி கேட்பதிலேயே வன்முறையும் ஆபாசமும் தூக்கியிருக்கு. ஒரே ஒரு முறை அவருக்கு நான் செவி கொடுத்தேன். இப்பவும் கேட்டுட்டு இருந்தார். 1 லட்சம் ரூபா முன்பணம் அனுப்புங்க பேட்டி தாரேன்னு சொன்னான். அதனால் முக்தார் அகமது வந்து ஒரு பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிற ஒரு தற்கொலை. அதுக்காக யார் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு கருதுகிற ஒரு மன நோயாளியாக அவரை கைது செய்வாங்க, கைது செய்யப்பட வேண்டும். ஒரு பிஜேபி கட்சியினுடைய நிர்வாகியினுடைய இரட்டை குழந்தைகளை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கக்கூடாது. கருத்து சுதந்திரம் என்கிற பெயரால் இந்த நாட்டினுடைய மரபார்ந்த பெருமைகளையும் கலாச்சாரங்களையும் உடைத்து நொறுக்கிற காபோதி எவனாக இருந்தாலும் அவன் கைது செய்யப்பட வேண்டும். அடுத்து தமிழக அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருக்காங்க. அப்போது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப காலமாக எடுக்கப்படாமலே இருக்குது. ஏன்னா இடஒதுக்கீடு அதை வச்சு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அப்போது மத்திய அரசு 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த போகிறாங்களாம். ஆனால் அதுலேயுமே மேலார்ந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. அப்போ அதுக்குன்னு தமிழக அரசு வந்து முழுமையாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னதில் எங்கள் தலைவருக்கு முக்கிய பங்குண்டு.
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி கூட்டிய பொழுது எங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுத்தார். பனையூரில் நான் இருக்கும் பொழுது அந்த அழைப்பை அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு கொண்டு தந்தார். ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்கள், யாருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை திறன் நன்றாக இல்லை என்கிற உண்மையெல்லாம் நமக்கு புரியும். ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவைப்படுகிற விஷயந்தான். இதில் தாவேகாவுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எங்கள் அரசு ஒத்துழைக்கும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன்.